30+ ஆனாலே நமக்கு முட்டி வலி, கால் வலி எல்லாமே வந்துடுது. அந்த மாதிரி முட்டி வலி ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த முடவட்டு கிழங்கு இல்லைனா முடவட்டு கால்னு சொல்லுவாங்க, அதோட சூப் வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா கால் வலி எல்லாமே ரொம்ப நல்லாவே குணமாகும். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக எடுக்கணும். ஒரு நாள் குடிச்சிட்டு கால் வலி சரியாகணும் அப்படின்னா ஆகாது. முடவாட்டு கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உரலில் போட்டு கூட இடித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நிறைய ஜாஸ்தியாகவே நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முடவாட்டுக்கால் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரம் மசாலா நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு இருந்தால் போதும் ஸ்மெல்லுக்காக. நான் நிறைய பண்ணுறேன் சூப், அதனால் நான் நிறைய ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்னாலே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் வந்து வீட்டில் மஞ்சள் காய வச்சு அரைச்ச மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா அது நல்லா தண்ணி ஆட் பண்ணி சுண்டி வரணும்ல, அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுட்டு நிறைய 2 லிட்டருக்கான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7-8 பேருக்கு நான் பண்ணுறேன், அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஏற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அப்படியே குடிக்கலாம், பட் ஃபில்டர் பண்ணி குடித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துடும் எல்லாமே. உங்களுக்கு ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சூப் பவுலில் தேவையான அளவு கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணியிருக்கேன். சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரம்னு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ சூப் வந்து அதில் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி பொருட்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்லேயே நமக்கு கேட்காது. கண்டினியூஸாக நம்ம எடுக்கும்போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.